Hi, hello, how are you friends? You're watching Being Uncut and இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி பைத்தான பெர்ஃபெக்ட்டா இன்ஸ்டால் பண்றது? அது இல்லாம ஒரு ஐடிஇ அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து நான் பைத்தான் டியூட்டோரியல் ஆரம்பிக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ உங்கள யாருக்காவது பைத்தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துனீங்கன்னா நான் அடுத்த வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So let's get into the video. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்குள்ள போறேன். ஸோ இப்போ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னாவே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பைத்தான் வெர்ஷன் வரும். லேட்டஸ்ட்டாக பைத்தான் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.9.6 அப்படிங்கிற வெர்ஷன் தான். 3.9ங்கிறது வந்து பைத்தான் 3ல லாஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஸோ இப்போ நான் பைத்தான் 3.9 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். மாடிஃபை நான் வந்து ஆல்ரெடி வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுக்காக வந்து மாடிஃபைன்னு கேட்குது. பட் அந்த மாடிஃபைன் இருக்க இடத்துல இன்ஸ்டால் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக போய் நம்ம கோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து பைத்தான் கோட் பண்ணுறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வேணும். எப்படி நம்ம சி ப்ரோக்ராம் போடுறதுக்கு வந்து டர்போ சி ஆர் கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பைத்தான் கோட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ, அதே மாதிரி பைச்சாம், அனகோண்டா இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தான் கோட் பண்ணுவோம். ஸோ நான் இன்னைக்கு எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைச்சாம். பைச்சாம் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்புறம் இந்த பைச்சாம் இவங்க எல்லாமே வந்து ஒரே டெவலப்பர்ஸ் தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த பைச்சாம் என்விரான்மெண்ட்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல போய் நீங்க டெவலப் பண்றப்போ அதுவும் இந்த என்விரான்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. அதனால தான் வந்து நான் பைச்சாம் யூஸ் பண்றேன். ஸோ ஜஸ்ட் சர்ச் ஃபார் பைச்சாம். பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். இதுவே பைச்சாம்லயே வந்து எஜுகேஷன் இடியூ வெர்ஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வந்து அதுலயே டிஃபால்ட்டா வந்து உள்ள ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க டெவலப் பண்ண நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டி எடிஷன் தான் டெவலப் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக டெவலப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பைச்சாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பைச்சாம் இன்ஸ்டால் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். எப்பவும் போல எல்லா சாஃப்ட்வேரும் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அப்படியே தான் இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, இதுதான் வந்து செட்டப் ஸ்க்ரீனு. ஓகே, ஃபைனலாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ரீபூட் பண்ணிடுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பைச்சாம் ஓப்பன் பண்ணுறேன். பைச்சாம் ஓகே, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் மட்டும் பார்த்தா பத்தாது. ஒரு பேசிக் கோடிங் எப்பவும் வந்து எந்த கோடிங்காக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் அதே தான். ஹெலோ வேர்ல்டுங்கிற அந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ண போகிறேன் இன்னைக்கு. பிரிண்ட் ஆஃப் ஹெலோ வேர்ல்ட். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன வேர்டு கொடுத்தாலும் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. டிஸ்பிளே வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, இங்கே வந்து ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு இல்லை இந்த வீக்குள்ளே நான் நெக்ஸ்ட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேட்டு வந்து ஒவ்வொரு வீக்கும் வந்து மினிமம் 1 or 2 வீடியோஸ் வரலாம். மினிமம் 1 வீடியோஸாவது வந்துடும். மேக்ஸிமம் 2 வீடியோ வரும். அப் டு 3 வரைக்கும் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.